எல்லோருக்கும் வணக்கம். 2000 வருஷமா நமக்கு வழிகாட்டிட்டு வர்ற திருவள்ளுவரோட திருக்குறள்ல இருந்து ஒரு அற்புதமான அதிகாரத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுதான் இனியவை கூறல். சும்மா இனிமையா பேசினா போதுமா, இல்ல அதுக்குள்ள வேற ஏதாச்சும் ஆழமான ரகசியம் இருக்கா? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். முதல்ல ஒரு கேள்வி. இனிமையா பேசுறதுனா உண்மையில என்ன? சும்மா தேன் தடவுன மாதிரி வார்த்தைகளை உபயோகிக்கிறதா, இல்ல அதுக்கும் மேல அதுக்குள்ள ஏதாச்சும் அர்த்தம் இருக்கா? வாங்க இந்த கேள்விக்கு வள்ளுவர் என்ன ஒரு அருமையான பதில் சொல்றாருன்னு பாப்போம். நாம பார்க்க போறது குறள் எண் 91. இதுல திருவள்ளுவர் இன்சொல், அதாவது இனிமையான சொல்லுக்கு ஒரு தனி இலக்கணத்தையே வகுத்திருக்காரு. நம்ம நினைக்கிற மாதிரி சும்மா இனிமையா பேசுறது மட்டும் இன்சொல் ஆகாதுன்னு சொல்றாரு. அப்படி என்னதான் அந்த இலக்கணம்? வாங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த 2 அடியில உலக தத்துவத்தையே அடக்கி வச்சிருக்கிற அந்த தெய்வீக குறளை ரொம்ப கவனமா கேளுங்க. இன்சொலால் ஈரம் அழகி படிரிலவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். வாங்க மீண்டும் ஒரு முறை சொல்லலாம். இன்சொலால் ஈரம் அழகி படிரிலவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். இந்த குறளோட மொத்த அழகே இதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையில தான் ஒளிஞ்சிருக்கு. இதோட முழு ஆழத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஒவ்வொரு சொல்லா பிரிச்சு அதோட பொருளை நம்ம ஆராயணும். முதல்ல இன்சொல், இது நமக்கு தெரியும், இனிமையான சொற்கள். ஆனா இதுக்கு அடுத்து வர்ற வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் ஈரம். ஈரம்னா மனசுல இருக்கிற அன்பு. இந்த ரெண்டும், அதாவது இன்சொல்லும் ஈரமும் அழகி, அதாவது ஒன்னா கலந்து இருக்கணுமா. அதே நேரத்துல அதுல படிலு, அதாவது வஞ்சனையோ பொய்யோ இலவாம் கொஞ்சம் கூட இருக்கவே கூடாதாம். சரி, இந்த மாதிரி ஒரு உன்னதமான பேச்சு யார்கிட்ட இருந்து வரும்? செம்பொருள் கண்டார், அதாவது மெய்ப்பொருளை உணர்ந்த ஞானிகளோட வாய்ச்சொல். அவங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தைகளை தான் இந்த குணம் இருக்கும்னு வள்ளுவர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. இப்போ இந்த வார்த்தைகளோட அர்த்தத்தை எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது இன்சொல் பத்தின ஒரு ஆழமான கருத்து நமக்கு கிடைக்குது. திருவள்ளுவர் ஒரு சொல் உண்மையிலே இன்சொல்லா இருக்கணும்னா அதுக்கு 2 முக்கியமான நிபந்தனைகள் இருக்குன்னு சொல்றாரு. அந்த 2 நிபந்தனைகள் என்ன தெரியுமா? 1, அந்த சொல் நம்ம மனசுல இருக்கிற அன்போட கலந்து வரணும். 2, அதுல எந்த விதமான வஞ்சனையோ பொய்யோ இருக்கவே கூடாது. பாருங்க, அன்பும் உண்மையும் ஒன்னா சேரும்போதுதான் ஒரு சொல் வெறும் பேச்சா இல்லாம மத்தவங்க மனசுக்கு மருந்தா மாறுது. அப்போ இதுல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசாம உண்மையான அன்போட பேசுறது தான் மிகச்சிறந்த பண்பு. சும்மா இனிமையான வார்த்தைகளை பேசி ஒருத்தல ஏமாத்துறதுக்கு பேரு இன்சொல் கிடையாது. அது வெறும் நடிப்பு. உண்மையான அன்பும் வஞ்சனை இல்லாத தன்மையும் சேரும்போதுதான் அந்த சொல்லுக்கு ஒரு மதிப்பு கிடைக்குது. சரி, இந்த 2000 வருஷம் பழமையான ஞானத்தை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எப்படி பொருத்தி பார்க்கலாம்? வாங்க ஒரு சின்ன உதாரணம் மூலமா இதை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். ஒரு ஆபீஸை கற்பனை பண்ணிக்கோங்க. அங்க ஒரு மேனேஜர் அவர்கிட்ட வேலை பார்க்குற ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு வேலையை வாங்கணும். அதுக்காக மட்டும் ரொம்ப இனிமையா அக்கறையா இருக்கிற மாதிரி பேசுறாரு. ஆனா அவர் மனசுக்குள்ள அந்த ஊழியர் மேல எந்த உண்மையான அக்கறையும் இல்ல. இதுதான் வள்ளுவர் சொல்ற படுறு நிறைந்த பேச்சு. இது கண்டிப்பா இன்சொல் கிடையாது. ஆனா அதே மேனேஜர் அந்த ஊழியரோட வளர்ச்சியில நிஜமாவே அக்கறைப்பட்டு அன்போட சில அறிமுறைகளை சொல்லும்போது அந்த வார்த்தைகள்ல தானாவே ஒரு இனிமை வந்துடும். இதுதான் ஈரமலை, அதாவது அன்போட கலந்த பேச்சு. இதுதான் உண்மையான இன்சொல். இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது? செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல் அப்படிங்கிறது மேலான அறத்தையும் உண்மையையும் உணர்ந்த ஞானிகளோட பேச்சை குறிக்குது. அவங்க வார்த்தைகள்ல அன்பும் உண்மையும் ரொம்ப இயல்பா ஒன்னோட ஒண்ணு கலந்து எந்த வஞ்சனையும் இல்லாம வெளிப்படும். அதுதான் உண்மையான இன்சொல். இந்த குறள் நம்ம மனசுக்குள்ள ஒரு ஆழமான சிந்தனையை தூண்டுது இல்லையா? நம்மளோட பேச்சுல இந்த 2 முக்கியமான குணங்களும் இருக்கான்னு நம்மள நாமளே கேட்டுக்க இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஆக மொத்தத்துல இந்த குறள் நமக்கு கத்து கொடுக்கிற பாடம் ஒன்னே ஒண்ணுதான். நம்ம வார்த்தைகள்ல வெறும் இனிமை மட்டும் இருந்தா பத்தாது. உண்மையான அன்பும் வஞ்சனை இல்லாத நேர்மையும் அதுல கலந்திருக்கும் போதுதான் அந்த வார்த்தைகள் மதிப்புமிக்க இன்சொல்லா மாறுது. இப்போ இந்த பகுதியோட இறுதியா உங்களுக்கான ஒரு கேள்வி. நாம ஒவ்வொரு நாளும் பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலையும் அன்பும் உண்மையும் ஒன்னா இணைஞ்சிருக்கா? இதை நம்ம ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நம்ம பேச்சை இன்னும் அழகாக்கிக்க இது ஒரு சிறந்த வழியா இருக்கும். இந்த இன்சொல் பயணத்துல என் கூட இணைஞ்சிருந்த உங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. திருக்குறளோட ஞான கடல்ல இருந்து இன்னும் நிறைய முத்துக்களை அடுத்த பகுதியில நாம ஒன்னா சேர்ந்து கண்டெடுப்போம். நன்றி, வணக்கம்.